அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, முஸ்லீம் பாடசாலைகள் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. ரமலானை முன்னிட்டு புனித நோம்பினை முஸ்லீம்கள் நோக்கின்றார்கள். ஆகவேதான் முஸ்லீம் பாடசாலைகள் அனைத்தும் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே உங்களோடு சில விஷயங்களை ஷேர் பண்ணுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களுடைய கம்பைன் மேத்தமெட்டிக்ஸ் ஆசான் ஏடபிள்யூஎம் அக்ரம் சார். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, தற்போது ஏலெவல் ஸ்ட்ரீமில் படித்து கொண்டிருக்கிறோம். ஃபிசிக்கல் சயின்ஸ் அல்லது பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம் அல்லது ஏலெவல் ஸ்ட்ரீமில் நாங்கள் எங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை முன்னோக்கி கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே சுமார் 1 மாத காலங்கள் விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த 1 மாத கால விடுமுறையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு கழிக்க வேண்டும் என்கிற சில விடயங்களை ஞாபகமூட்டும் விதமாக இந்த காணொளியை உங்களுக்கு தரலாம் என ஆசைப்படுகிறேன். என் அன்பிக்கினிய அன்பார்ந்த மாணவிகளே, ஏலெவல் என்கிறது லைஃப்பில் ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டம். ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்க போகிறீங்க, உங்களோட நேமுக்கு பின்னால் என்ன பதவியை நீங்கள் சேர்த்து கொள்ள போகிறீங்க என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு பொசிஷனை, ஒரு பதவியை, உங்களோட பேருக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு பதவியை தீர்மானிக்கக்கூடிய ஒரு களம், தீர்மானிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம், தீர்மானிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையில் இன்றியமையாத ஒரு கட்டம் என்றால் அது ஏலெவல் என்று தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அநேகம் பேருடைய பொசிஷன் ஏலெவலில் தீர்மானிக்கப்பட்டு விடும். சில பேருடைய பொசிஷன் தான் ஏலெவலுக்கு பின்னால் தீர்மானிக்கப்படும். அநேகமான நபர்களுடைய பொசிஷன் ஏலெவலோடு தீர்மானிக்கப்பட்டு விடும். அவர் ஒரு வைத்தியரா அல்லது ஒரு பொறியியலாளரா அல்லது எக்ஸெட்ரா 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 என்கிற ஒரு விடயம் ஏலெவலில் தீர்மானிக்கப்பட்டு விடும். அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, எனவே தான் இந்த 1 மாத கால விடுமுறை மற்றைய காலங்களிலே நீங்கள் பாடசாலைக்கு போக வேண்டியிருக்கும். ஈவினிங் டியூஷன் கிளாஸஸ் அல்லது ஆன்லைன் கிளாஸஸ் ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இந்த 1 மாத கால விடுமுறை முஸ்லீம் பாடசாலைகளில் கல்வி கற்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றது. எனவே நோன்பு காலங்களில் முஸ்லீம்கள் நோன்பு நோட்பது போலவே, நல்ல அறங்கள் செய்வது போலவே அதை கட்டாயம் செய்ய வேண்டும். செய்வது போலவே உங்களுடைய ஏலெவல் இந்த ஸ்டடீஸையும் மிஸ்யூஸ் பண்ணிடாமல் பிள்ளைகள் கவனமாக யூஸ் பண்ணுங்கள். முதலாவது விடயமாக நான் ஞாபகப்படுத்தி கொள்ள விரும்புவது, இந்த 1 மாத கால இடைவேளையில் நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு வேலை அரியர்ஸ் ஒர்க். அதாவது நான் சொல்லியிருப்பேன் பிள்ளைகள் முன்னோக்கி போய் கொண்டே இருக்கணும். ஆனால் நாங்கள் விடுபட்ட சில விடயங்கள் இருக்கும். ஸோ அதுக்காக முன்னோக்கி போவதை போதும் நிறுத்திவிடக்கூடாது. இந்த அரியர்ஸ் ஒர்க் எப்போ செய்யணும் என்று சொன்னால், எப்போ சரி ஹாலிடேஸ் கிடைக்கிற டைமில், வெக்கேஷன்ஸ் கிடைக்கிற டைமில், ஸோ இப்படியான விடுமுறைகள் கிடைக்கிற டைமில் தான் அந்த அரியர்ஸ் ஒர்க்கை செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு வல்லமையாக கைட் பண்ணக்கூடிய ஒரு விடயம். ஆகவே தான் இந்த 1 மந்த் வெக்கேஷனை பிள்ளைகள் உங்களுடைய அரியர்ஸ் ஒர்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுங்கள். அரியர்ஸ் ஒர்க்குன்னு என்ன, உதாரணமாக நீங்கள் கடந்த காலங்களில் படித்த விஷயங்கள் கிளியர் இல்லை, அல்லது செல்ஃப் ஒர்க் டியூட்டோரியல்ஸ் நீங்கள் இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை, அல்லது பாஸ் பேப்பரை நீங்கள் செல்ஃபாக செஞ்சு பார்க்கலை, அல்லது ஒரு நீட் கிளியர் இல்லாமல் இருக்குது போன்ற விடயங்களை மீளே எடுத்து பார்த்து படித்து விளங்கி எடுக்கக்கூடிய ஒரு திட்டமிடல் தான் அரியர்ஸ் ஒர்க். எனவே தான் பிள்ளைகள் அரியர்ஸ் ஒர்க் இருக்குமாக இருந்தால் அந்த அரியர்ஸ் ஒர்க்கை முதலாவது கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இந்த 1 மாத கால இடைவேளைக்கு ஒரு பொருத்தமான டைம் டேபிளை கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க. ஸோ மிக முக்கியமான விஷயம், முன்னோக்கி போகிற அதே சந்தர்ப்பத்தில் இந்த அரியர்ஸ் ஒர்க்ஸ் இருந்தால் அந்த அரியர்ஸ் ஒர்க்கை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுங்கள். முதலாவது விடயம் அரியர்ஸ் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுங்கள். இரண்டாவது விடயம், அன்பார்ந்த மாணவ மாணவிகளே, ஸோ முஸ்லீம் மாணவர்களுக்காக
இரவு வேளைகளே நீங்கள் இரவு வணக்கங்கள் செய்ய வேண்டி இருக்கின்றது. ஸோ தராவி தொழுகை, கியாமுல்லைல் தொழுகை என்று சொல்லி நீங்கள் தொழுகைகளை செய்ய வேண்டி இருக்கின்றது. ஸோ அதுவும் கட்டாயம் தேவை பிள்ளைகள். ஸோ அதே போல் பகல் வேளையில் நீங்கள் ஃபாஸ்டிங் இருப்பீங்க. ஸோ அதுவும் கட்டாயம் தேவையான ஒரு விடயம் ஸோ முஸ்லீமானவர்களுக்காக. ஆகவே தான் இதையும் செய்ய வேண்டும், படிக்கவும் வேண்டும். ஸோ ஒன்றுக்கொன்று முரணான விடயங்கள் அல்ல, நீங்கள் ஒன்றுக்கொண்டு ஆப்போசிட்டான விடயங்கள் என்று பார்க்க வேணாம். ஸோ இதுவும் செய்ய வேண்டும், படிக்கவும் வேண்டும். ஆகவே தான் இந்த ஒரு மாத காலத்தை நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுகின்ற பிள்ளைகள், நீங்கள் அப்படி நான் சொல்கிறத விட இப்படி சொல்லலாம். இந்த ஒரு மாத காலத்தை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களோட A-level ஸ்கோர் நல்லா ஒரு இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காலமாக இருக்கும். அதுதான பிள்ளைகள், மிக முக்கியமான காலமாக இருக்கும். ஸோ இந்த 1 மந்த்தை நீங்கள் நல்லா யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஸ்கோர் என்ன இருக்கோ அந்த ஸ்கோரில் வந்து ஒரு 20 மார்க்ஸை நீங்கள் ஈச் சப்ஜெக்ட்லேயும் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு 50 மார்க்ஸுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கிறீங்களா ப்ரீவியஸ் டேர்மில். ஸோ அடுத்த டேர்மில் நீங்கள் +20 அப்படின்னா 70 மார்க்ஸ் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள், முயற்சி ஒன்று செய்யலாம். 30 மார்க்ஸ் தான் நீங்கள் ப்ரீவியஸ் டேர்மில் எடுத்துக்கிறீங்களா 50 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த 1 மந்த்தை நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணி கொள்ள முடியும். ஸோ இந்த 1 மந்தில் எத்தனை டேஸ் போய்த்துன்னு நீங்கள் செல்ஃபாக கவுண்ட் போடுங்க. இன்னும் எத்தனை டேஸ் இருக்குங்கிறதையும் நீங்கள் வந்துட்டு ஒரு பிளான் ஒன்று போடுங்க. ஸோ கால்குலேட் பண்ணிவிட்டு வேறு லெவலில் ஸ்மார்ட்டாக ஒரு பிளான் போடுங்க. ஸோ முஸ்லீம் மாணவிகள் நீங்கள் நோன்பு நோட்கணும், இரவு வணக்கங்களையும் செய்ய வேண்டியிருக்கு. எனவே தான் நீங்கள் படிக்கிறதுக்கு எந்த டைமை ஒதுக்க போகிறீங்கிற விஷயத்தை டிசைட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள். ஸோ சில பேர் இப்போங்க இரவையில் தான் உங்களுக்கு படிக்கிறது பொருத்தமாக இருக்குண்டா இரவையில் படிக்கிறதுக்கு ஒரு டைம் டேபிள் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்கள் பிள்ளைகள். ஸோ பிளான் பண்ணுங்கள். அப்போ இரவையில் இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய இரவு வணக்கங்களை முடிச்சுட்டு தராவி தொழுகையில் முடிச்சுட்டு கியாமுல்லைல் தொழுகையில் முடிச்சுட்டு வந்து நீங்கள் சஹர் வேலை, அதாவது சஹர் வேலை வரைக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் பிள்ளைகள், அழகாக படித்து கொள்ள முடியும். இந்த சஹர் வேலை வரைக்கும் படிச்சுட்டு அதுக்கான டைம் டேபிளை போடுங்க. டைம் டேபிளை போட்டுட்டு சஹர் வேலை வரைக்கும் படிச்சுட்டு அங்கே நீங்கள் ஃபாஸ்டிங்கு சஹரை செஞ்சுட்டு அங்கே சுபஹை தொழிட்டு அங்கே தூங்கலாம். இது ஒரு விதமான மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய கைடன்ஸ். அதாவது சுபஹை தொழிட்டு அங்கேயும் கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு ஒரு 7 மட்டும் படிச்சுட்டு 7க்கு பிறகு என்ன செய்யலாம், வெளியில் தூங்கலாம். ஸோ அப்படி இல்லை இரவையில் நான் கட்டாயம் தூங்கித்தான் ஆகணுங்கிற பிள்ளைகள், ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளானிங் ஒன்று போடுங்க. ஸோ கட்டாயம் பிளானிங் ஒன்று போடுங்க பிள்ளைகள். பிளானிங் 2 விதமான பிளானிங் இருக்குது. ஸோ மந்த்லி பிளானிங் நீங்கள் போடலாம், மந்த்லி அல்லது வீக்லின்னு சொல்லுவேன். ஸோ வீக்லி மந்த்லிங்கிறத விட இப்போ இதுங்க வீக்லி போகிறது எஃபிஷியன்சி கூட. அப்போ முதலாவது வீக் வந்துட்டு நான் இன்னென்ன விடயங்களை முடிச்சிடணும். முதலாவது வீக்கில் நான் ஃபிசிக்ஸில் இருக்கிற அரியர்ஸ் எல்லாம் முடிச்சிடணும். 2வது வீக்கில் கெமிஸ்ட்ரியில் இருக்கிற அரியர்ஸ் எல்லாம் முடிச்சிடணும். 3வது வீக்கில் கம்பைமேட்ஸ் அல்லது பயாலஜியில் இருக்கிற அரியர்ஸ் எல்லாம் முடிச்சிடணும் என்று சொல்லி பிளான் பண்ணுங்க. 4வது வீக் நான் அடுத்து என்ன யூனிட் படிக்க போகிறேனோ அந்த யூனிட்டில் அதாவது இப்போ நான் கரண்ட்லி படித்து கொண்டு ஒரு யூனிட்டில் பாஸ் பேப்பரை நான் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இப்படி வீக்லி பிளான் வந்து போடுங்க. அடுத்தது டெய்லி பிளான். 2 பிளான் நீங்கள் போடலாம் பிள்ளைகள். வீக்லி பிளான், அடுத்து டெய்லி பிளான். இப்போ டெய்லி பிளான் போகிற டைமில் இன்றைக்கு நான் எத்தனை மணிலேருந்து எத்தனை மணிக்கு படிக்கிறேன். இப்போ நான் முதல்ல 2 ஷெடியூல்ஸ் என்ன உண்டு, டே ஷெடியூல் அது நைட் ஷெடியூல். ஸோ முஸ்லீம் மாணவர்கள், ஸோ முஸ்லீம் பாடசாலையில் படிக்கக்கூடிய அடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் நல்ல எஃபிஷியன்சியாக இருந்து படிக்கலாம். ஸோ முஸ்லீம் மாணவர்களுக்கு தான் நான் ஸ்பெஷலாக இந்த விஷயம் சொல்கிறேன். ஸோ நீங்கள் டேயில் படிக்கிறேன்னு சொன்னால் டேயில் படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டெய்லி ஷெடியூல் ஒன்று போடுங்க, டைம் டேபிள் ஒன்று போடுங்க. அதே மாதிரி நீங்கள் நைட்லாம் படிக்க போகிறீங்கன்னா நைட்டில் படிக்கிறது ஏற்ற மாதிரி ஷெடியூல் பண்ணுங்க. நைட்டில் படிக்கிறது ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஒரு இரவு வணக்கில் முடிச்சுட்டு வந்து சஹர் வேலை வரைக்கும் படிக்கலாம். சஹருக்கு பிறகு சுபஹை தொழிட்டு சுபஹிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் படிக்கலாம். அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் தூங்கலாம். ரைத்தான வெளியில் தூங்கி ஒரு 12 அப்படி அந்த டைமுக்கு எழும்பலாம். லுஹருக்கு எழும்பினீங்கன்னா சரி, இப்போ 12க்கு அப்படி எழும்பி அப்படியே லுஹரை தொழிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், ஒரு ஈவினிங் கொஞ்சம் நேரம் படித்து கொள்ள முடியும். அப்படி இல்லை நாங்கள் நைட்டில் தூங்கி தான் ஆகணுங்கிற பிள்ளைகளுக்கு டே ஷெடியூல் சரிப்பட்டு வரும். ஸோ டே ஷெடியூலை போட்டுக்கொள்ளுங்க. அப்போ டே ஷெடியூல் எப்படி போடலாம், டே ஷெடியூல் போகிற டைமில் நல்லா கவனித்து கொள்ளுங்க. இப்போ இரவையில் தூங்கணும், இப்போ இரவையில் இரவு வணக்கங்களை முடிச்சுட்டு தூங்கணும். ஸோ இரவு வர்ஷிப்பெல்லாம் முடிச்சுட்டு தூங்கிட்டு சஹருக்கு எழும்பி சஹர் செஞ்சுட்டு அதே போல் சுபஹை தொழிட்டு சுபஹை தொழிலத்திருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். படிக்க ஸ்டார்ட் பண்ணி 12 வரைக்கும் படிக்கலாம். 12 வரைக்கும் படிக்கலாம். அப்போ 12க்கு பிறகு லுஹர் தொழிட்டு அது பிறகு நீங்கள் தூங்கலாம்.
தூங்கி ஒரு ஒரு 5க்கு நீங்கள் எழும்பினீங்கன்னா சரி பிள்ளை. 5க்கு எழும்பி அதுக்கு பிறகு என்ன செய்யலாம், உங்களுடைய மாலை திக்கர் ஸோ அதுகளை செஞ்சுட்டு உங்களோட வணக்கங்களை செஞ்சுட்டு அங்கே நோம்பை திறந்துட்டு அதுக்கு பிறகு என்ன செய்யலாம், அங்கே இரவு வணக்கத்துக்கு போகும் வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்துக்கு நீங்கள் என்ன செய்யலாம், கொஞ்சம் படிக்கலாம். ஸோ ரிமைண்ட் பண்ணுற பிள்ளைகள், இந்த 1 மந்த் வெக்கேஷனுங்கிறது, இந்த 1 மந்த் ரமஜான் வெக்கேஷனுங்கிறது உங்களோட ஈச் சப்ஜெக்டில் 20 மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 20 மார்க்ஸை இன்க்ரீஸ் பண்ணணுங்கிறது கீப் இன் யூர் மைண்ட். வீக்லி ஷெடியூல் ஒன்று போடுங்க, டெய்லி ஷெடியூல் ஒன்று போடுங்க. ஸோ A-level தான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டம். ஸோ தீர்மானித்து கொள்ளுங்கள், நீங்கள் யார் என்பதை நீங்களாகவே. ஸோ இறைவனோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். அதன் பின்னர் உங்களுடைய பேரண்ட்ஸோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இன்னொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாழ்த்துக்கள்.